நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் சூரியன் வரும் காலகட்டம், அதாவது ரிஷபத்தில் சூரியன் வருகின்றன. உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. கலை நாட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மக்களிடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கின்றன. குரு பயிற்சி ஹம்சம் பஞ்சயோகா சொல்லுவோம், ஹம்ச யோகா அந்த அம்சத்திலையும் வருகின்றன. அப்போ ஹம்ச யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தில் ஒன்று. அப்போ ஒரு நிறைய ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதில் உங்கள் ராசி எதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், நகையின் விலையேற்றங்கள், உலக போர் மாற்றங்கள் இப்போ குறைகிறது. அரசியல் நிகழ்வுகள் பல மாறுதல்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இதோட ராகு கேதுக்குள் இந்த அடைபட்ட மாதத்தில் பயணிக்கிறோம். பொதுவாக ராகு கேது அத்தனை கிரகம் அடைபட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? செல்வம் சேருமா சேராதா? கடனில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுமா? மனநோய், மன நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன? உடல்நிலைகள், கல்வி கற்கும் மாணவர்கள் தாங்க. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன வளர்ச்சியாக இருக்கும், எதுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் ஒரே துறையை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, தனியார் துறையா, அதையும் பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்பிலும் அவங்களுக்கு இந்த வசியம் இருக்கும், இந்த துறைகள், இந்த இதெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். மிகப்பெரியது சார். வெளிநாடா உள்நாடா இப்போ சொல்லிடுங்க சார். உலக அளவில் பல மாறுதல் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லிடுது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன் கோச்சாரத்தில் மாறுகின்ற இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதத்தில் ஒன்று. சுபகாரியங்கள் பலது இருக்குது. அக்னி நட்சத்திரத்தை தாண்டியவுடன் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வகை சூட ரெடியாக இருங்க. உங்களுக்கு தான் சிம்மராசி அன்பர்களே, உலகம் நல்லா இயங்குதுனாலே சிம்மம் முக்கியங்க. என்னடானா சிம்மம் தான் சூரியன். சூரியன் எப்படி இயங்க மற்ற கோள்களுக்கு ஒளி கிடைத்து உலகம் தலைக்கின்றதோ அதுபோல் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பத்தை தோளில் சமைந்து எது ரைட்டு எது தவறு, இடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இந்த ராசியை ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்காது. சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசி. இலகிய மனதும் உடையது தான் இந்த ராசிக்கு. சிவன் போல் டப்புன்னு வரத்தையும் கொடுத்துருவார், டப்புன்னு நெட்டுக்கு இணைந்து வந்துடுவார். அப்போ இவர்கிட்ட எதை நம்ம பழகுறோங்கிற மாதிரி இந்த ராசிக்கு. சரி, முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியில் ஆட்டி படைத்தவர்கள் இப்பொழுது அருள் கிடைத்தது, வரம் கிடைத்தது போல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வந்து 8ஆம் இடத்து சனியின் பார்வையை கொடைப்பதால் அஷ்டமச்சனி இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படுகிற காலகட்டம். அப்பாடான்னு சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர்னே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எத்தனை ஃபெயிலியர் இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் இருந்தவங்களுக்கு ஃபெயிலியர் ஏற்பட்டது. இப்போ தான் சொன்னேன், எலெக்ஷன் தமிழக இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் சொந்த தொகுதியில் இழந்தார். அவர் சிம்ம ராசி. நம்ம சொல்லும் போது சொன்னோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். சார், முதல்ல உங்களுக்கு படிநிலையில் மன மகிழ்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். பழைய நாட்கள் இதெல்லாம் பழசை விட்டு புதுசாக ஆரம்பிங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். திருமண பந்தங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கு. திருமணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு வந்தாச்சு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் வரைக்கின்றன. இப்போ திருமணத்தில் பார்த்திங்கன்னா சார், தோஷம் உள்ள ஜாதகம் இல்லாத ஜாதகம் இருக்குது. கோச்சார ரீதியாக ராகுக்கு இது பரிகாரங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கு. அந்த பரிகாரம் செய்து விட்டு செய்யுங்கள். கோச்சார ரீதியாக திருமணத்துக்கு ரீதியாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த கணவன் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில், எப்போ வச்சுக்கலாம், திருமண நாளே உங்கள் உறவை தீர்மானிக்கின்றன. அப்போ திருமணம் உங்கள் ராசிக்கு திருமணம் நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது, பத்திரிக்கை அடிக்க போய் நின்னது இல்லையா? நிச்சயமாக இருக்கா? நிறைய பேர்த்து கேளுங்களேன். ஆமாங்க, முடியும்னு நினச்சோம், போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டோம், நின்று போச்சு, சங்கடமாக இருக்குன்னாங்க. பத்திரிக்கை அடிச்சுன்னவங்க, செலவு பண்ணவங்களுக்கு இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குங்க? கவனம். அப்போ என்ன பரிகாரம் பண்ணணும், என்னென்னு பார்த்துட்டு பண்ணணும். ரைட் சார். இப்போ கணவன் மனைவி நிறைய பேர் டைவர்ஸுக்கு வந்து கேட்டது, அதே மாதிரி பிரிவினை பற்றி கேட்டுட்ருக்காங்க. இது பிஸ்னஸில் கூட்டணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்பொழுது ஒரு சில வழிபாடுகள், கோயில் பரிகாரம் பண்ணணும், கவனமாக கையாள வேண்டியது. இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுவோம். சார், தனித்து நினைப்பீங்க, யார் இருந்தாலும் இல்லைனாலும் தனித்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடியது, தவறவிட்ட வாய்ப்பை சரி செய்யக்கூடியது, உங்கள் நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு புரிகிற காலகட்டங்கள்,
தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்குமா இருக்காதா, அப்படி வேலை இல்லாதவங்க வேலையில் இருக்கும், வேலையில் இருக்கவங்க புது மாறுதல் ஏற்படும். இந்த வேலையில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார். உலக அளவில் வேலையில் ரிசெஷன் வர வாய்ப்பு உண்டு. பல கம்பெனிகள் மூட வாய்ப்பு இருக்கின்றன. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் ஜாபில் போய் சேஃபஸ்ட்டு பொசிஷன், என் கம்பெனியில் 3 வருஷம் ஃபண்ட் இருக்குது, 4 வருஷம் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போய் நின்றுக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கிறவங்க எல்லாம் சேஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. சார் அங்கே வேலை பண்ண நம்மளுக்கு என்ன சார்? அங்கே சண்டை வந்தால் நம்ம வீட்டுக்கு கேஸ் வரலையே. ஈரானில் பிரச்சனைக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு கேஸ் வரல? அப்போ செயின் ஆஃப் லிங்க். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்கீங்க, கவனம். அப்போ நகை விலை மிகப்பெரிய உயரத்தை தொடங்கி போகின்றன. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். இத்தனை ரியாக்ஷன் இதில் இருக்குது. அப்போ வேலையில் கவனமாக சேஃபஸ்ட்டு பொசிஷன் போய்க்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ்னு எது ரிலேட்டான பிஸ்னஸ்ன்னு பார்க்கணும். அப்போ ஒரு கார்ப்பரேட்டை ஒட்டி, அதை வெளிநாட்டு வருமானத்தை ஒட்டி இருக்கிற பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குமா? பிஸ்னஸில் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது. சார் பிஸ்னஸ் யோகம் இருக்குன்னு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, சரியாக பயன்படுத்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு முறை ஜாதகமோ பார்த்து கூட்டாக தனித்தான் முடிவெடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வாங்க. இந்த நேரத்தில் சொல்ல மாணவர்கள் தான். மாணவர்கள் கல்வியில் என்ன பள்ளி எடுத்தால், என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என் பையன் ஜெயிப்பான், என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மருத்துவம் செட் ஆகாது, எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் செட் ஆகாது, எல்லாத்துக்கும் பேங்கிங் செட் ஆகுது. உங்கள் ஜாதகத்துன்னு ஒன்று இருக்குங்க. இதுதான் உங்கள் ஜாதகம். இந்த தொழில் நிறைய பேர் கேள்வி இருக்கும், ஏன் 2-3 தொழில் மாற்றுறாங்க? அப்போ சரியான தொழில் சூஸ் பண்ண அர்த்தம். ஒரு சில வருஷம் லாஸ்ட் வரைக்கும் ஒரே தொழில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு நான் 3 வருஷம் இந்த தொழில், 3 வருஷம் இந்த தொழில், 3 வருஷம். அப்போ தசாபுத்தி உங்களை இயக்கி இருக்கிற உங்கள் சுயதொழிலில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிற கம்பெனியில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். கம்பெனி வேலையை அது மாதிரி பார்த்து தொழிலாக இருந்தால் பிஸ்னஸாக சேர்ந்து பண்ணிக்கோங்க. சார் ஹெல்த் விஷயத்தை கவனம் செலுத்தணும். மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த ராசிக்காரமாக இருக்குன்னா மன நெருக்கடி பற்றி கேட்குறீங்க. கேன்சர் இருக்கா இல்லையா? அடுத்து குழந்தை பிறப்புக்கு வழிவகைகள் என்ன, கோயில் பரிகாரங்கள் கேட்குறீங்க. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தான் மாறும். அடுத்தது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பற்றி இதெல்லாம் அதிகமாக வந்தது உலக அளவில். அப்போ மருத்துவத்துக்கு உங்கள் ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள் பார்த்து இந்த பெயர் உள்ள ஹாஸ்பிட்டல், இந்த பெயர் உள்ள மருத்துவம் உங்களுக்கு க்யூர் ஆகும். இந்த மருத்துவ முறை வரைக்கும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.